தமிழ்ல எழுத்தாளர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. எனக்கு பெண் எழுத்தாளர்களை பிடிக்காது. அவங்க கதைகள் எனக்கு பிடிக்காது. பரிச்சார்த்த முயற்சியா என்னோட சின்ன வயசுலயே படிச்சு பார்த்துட்டு அப்பயே எனக்கு பிடிக்காதனால நான் அவங்கள யாரையும் நினைவுல வச்சுக்கல. இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள், ரொம்ப அர்த்தமா இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கெட் நாவல்னு ஒண்ணு இருக்குது. அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், கமர்சியல் படம் பார்க்குற மாதிரி. இதுல ராஜேந்திரகுமார் அவர்கள் போட்டோ தான் வைக்கல. திருக்குறள்ல இருந்து பழந்தமிழ் நூல்கள், அப்புறம் பக்தி இலக்கியங்கள், அப்புறம் சமஸ்கிருத மந்திரங்கள், எல்லாத்துலயுமே ஆண் பெண் கல்வி பத்தி நிறையவே இருக்கு. அது நம்ம பெருசா பேசிக்கல, எல்லாம் ரகசியமா கிசுகிசு. அதுலயும் ஜெயமோகனே ஒரு இடத்துல சொல்றாரு, ஏதோ ஒரு சம்பவம் சினிமா துறை சார்ந்தது, சில தான் பொது இடத்துல பேச முடியும், சில இடம் இது ஆண்கள் மட்டுமே பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்கள் மட்டுமே பேசிக்கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது என்ன நடக்குதுன்னா, அப்போ பெண்களை பத்தி தான் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னு சந்தேகம் வருது. ஏற்கனவே ஒரு திமுக பிரமுகர் பட்டம்போ நாமம்போன்னு சொல்லி மாட்டி கடைசியில் அசிங்கப்பட்டு போனாரு. பொதுமக்கள் என்ன வேணா பேசிக்கலாம், அந்த மாதிரி விஐபியா இருக்கிறவங்க மட்டும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஸ்ரீனி என்ற அராத் அவர்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக்ல இருக்காங்க. ஆனா அவர் ஒரு முக்கியமான விஷயங்களை பேசும்போது அவருக்கு தோல் கொடுக்குற மாதிரி ஆமாஞ்சாமியெல்லாம் போட வேணாம், தங்களோட கருத்துக்களை முன் வைக்கலாம். அதுக்கு பதிலாக அவங்க ஒதுங்கி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அவருக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்க பாருங்க. அவரை காழ்ப்புணர்ச்சியோட திட்டவங்க முன்னாடி நின்று கருத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய அறிவு இல்லை, புரிதல் இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சமூகத்துல காலங்காலமா என்னென்னவோ நடந்து யாரோ போராடி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த காலகட்டத்துக்கு அராத் மாதிரியான ஆட்கள் ரொம்ப தேவை. யாராவது அவங்களோட சொந்த யூடியூப் டிபியில எப்படி ஒரு போட்டோ வைப்பாங்களாங்க, அவர் வச்சிருக்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளன் என்பவன் கடவுள் மாதிரி. அவன் படைக்கிறான், அவன் நம்மளை சிந்திக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், அவன் கண்டறிந்த புதிய புதிய விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அப்படி இருக்கும்போது நாங்களாம் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்களை மாதிரி ஒருத்தவங்க தான் நாங்க அப்படின்றதுதான் அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. தலையும் இல்லாம வாழும் இல்லாம அராத்துக்கு செம்புக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஈராக் அமெரிக்கா போர் நடந்துக்கிட்டு நிறைய உயிர் சேதாச்சு. அதை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் மனுஷன் தூங்குறாரா மாட்டாரா அந்த அளவுக்கு பதிவுகள் போடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் திரிஷா சம்பந்தமான விஷயத்த போட்டிருந்தாரு. அவர் இயல்புலயே பெண்ணிய சிந்தனையாளர், நிஜமா பெண்களோட சரியான அந்த துயரங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசுற மனிதர். அப்படி இருக்கும்போது அது புரியாம அவர் கூட மல்லு கட்டும் போது அவர் கடுமையான வார்த்தைகள்ல அவர் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் அவரோட ஃபேஸ்புக்ல பாருங்க. கமெண்ட் மட்டும் பண்ணணுமான்னு யோசிங்க. நன்றி.